சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்கிட்டு சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத்தன் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து பாலையா, எஸ்.ஜே. சூர்யா, சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராஃப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் பிரின்ஸ்லி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. ஜெயிலர் 1 எப்படி மிக பெரும் சாதனை பண்ணியிருந்துச்சோ அதே போல் ஜெயிலர் 2 படமும் சாதனை பண்ணும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கூலி படம் உருவாக்கியிருக்கு. இந்த படத்தை எடுத்தது லோகேஷ். தலைவருக்காக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அதாவது இந்த படத்தை லோகேஷ் எல்சியூவில் இல்லாமல் தனி ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக தான் எடுத்திருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் பேன் இந்தியன் படமாக ஆகஸ்ட் 14 திரையரங்கில் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி கனவை நிகழ்த்த போடும் படமாக இந்த படம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷாபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் அப்டேட், ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த ட்ரெய்லரில் விஜயகாந்த் அவர்கள் வரப்போகிறாராம். ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வரப்போகிறதா ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இது உண்மையா இல்லையா வாங்க பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா விஜயகாந்தோடைய ஏஐ வச்சு நிறைய படங்களில் ரெஃபரன்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா கோட் படத்தில் விஜயகாந்த் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் விஜயே பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜியில் விஜயகாந்த் மாதிரி வந்தார். ஒரு சின்ன சீன் தான் வந்திருப்பார். அதுக்கு தியேட்டர்ஸில் ரொம்ப கிளாப்ஸ் அதிகம். ஆனால் முழுசாக விஜயகாந்த் வருவார்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்தை இப்போ கூலி படத்தில் பண்ணியிருக்காங்களாம். கூலி படத்தில் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஒரு சண்டை காட்சியில் விஜயகாந்தும் வரப்போகிறாராம். அது இப்போ ஹைலைட்டாக பார்க்கப்படுது. ட்ரெய்லர்லேயுமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இருக்கிற மாதிரி தான் கட்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அடுத்த மாதம் இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் விஜயகாந்தோடு சேர்ந்து ரஜினி பார்த்திங்கன்னா நடித்ததே கிடையாது. ஆனால் விஜயகாந்துக்கும் ரஜினிக்கும் நிறைய போட்டி இருந்திருக்கு. விஜயகாந்தோட படங்கள் நிறைய ரஜினிகாந்தோட படங்களுக்கு ஈக்குவலாக ஓடும். அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்க 2 பேரும் முதல் முறையாக பார்த்திங்கன்னா இந்த கூலி படத்தில் இணைந்து நடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரொம்ப அதிகமாக்கும். மேலும் நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.